கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 5/3/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Surely I am with you always to the very end of the age. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை விட்டு விலகி செல்லாதவர், நம்மை மறக்காதவர், நம்மை புறம்பே தள்ளாதவர். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் நம்மோடு கூட இருக்கிறவரும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. புருஷனுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட நாள் வரை, மனைவியுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட நாள் வரை, பிள்ளைகளுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு எல்லாமே சில காலங்கள் எல்லாம் தோன்றி மறைந்து போகும். எல்லாருமே நம்மை விட்டு விலகி போவார்கள். விலகாதவர், மாறாதவர், நம்மை கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 41:10 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 1:23 நம்முடைய ஆண்டவருடைய பெயருடைய நாமத்தின் அர்த்தங்கள் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவளை பார்த்து சொல்லுகிற, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். யோவான் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று. யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை விட்டு தூரம் போகாதவர், நம்மை தவிக்க விடாதவர், கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு உறுதுணையாக இருக்கிறவர், பக்கபலமாக இருக்கிறவர், பாதுகாப்பாக இருக்கிறவர், கோட்டையாய், அரணாய், தஞ்சமாய், துருகமாய் இருக்கிறவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாதபடி தைரியப்படுத்தி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருக்க என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாளையும் எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். நசனக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யார் யாரிடத்தில்? லூக்கா 2:18 மேய்ப்பர்கள் பெத்லகேம் ஊருக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட காரியம். இந்த நாளுக்கான கேள்வி, நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபத்துடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.